ரணில் நேற்று என்ன கூறினார்? අපිට 20-28 වෙනකන් කල් දුන්නා අපේ මුදල් හොයාගෙන ආපහු ණය ගෙවන්න කියලා. ඒ නිසා අපිට பணத்தை ஈட்டி கடனை மீள செலுத்துவதற்கு எமக்கு 2028 வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே 2028 ஆண்டுக்குள் கடனை செலுத்துவதற்கு எமது அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அதாவது 14.7, தற்போது 6 மாத்திரமே காணப்படுகிறது. எனவே 2026 முதல் 2028 வரையிலான காலப்பகுதியில் 14 பில்லியன் அமெரிக்க டாலரை ஈட்ட வேண்டியுள்ளது. அதற்கமைய மேலும் 8 பில்லியன் டாலரை ஈட்ட வேண்டியுள்ளது. இந்த ஆண்டின் இறுதியில் 8 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எனவே 8 பில்லியன் டாலர்கள் இருந்தால் கூடுதலாக 6 பில்லியன் டாலர்களை ஈட்ட வேண்டும். அது எங்கிருந்து வரும்? இதுதான் இன்றைய இந்த நாட்டில் இருக்கும் பிரதான பிரச்சனையாகும். நாம் 3.2 பில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டியுள்ளது. அதனை செலுத்தும் அதே வழியில் மேலும் 3 பில்லியன் டாலர்களுக்கு பிணைமுறி போடப்படும். தலா 1.5 பில்லியன் டாலர்கள் கொண்ட 2 பிணைமுறிகளை போடுவோம். நாம் இதனை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது. அதற்கமைய நாம் 2027 மார்ச் மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் நிறைவடைகின்றது. நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்வது? சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செல்வதா இல்லையா? அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் என்ன? அரசாங்கம் மாறியவுடன் புதிய அரசாங்கம் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என தீர்மானித்திருந்தது. அதற்கு பதிலாக வேறு எந்த பரிந்துரைகளும் முன்வைக்கப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியமும் அது பற்றி பேசுவதில்லை. அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. இந்த நாட்டின் பிரதான பிரச்சனை நாம் எவ்வாறு கடனை மீள செலுத்துவது என்பதுதான். அரசியலமைப்பு திருத்தி நீதிபதிகளின் வயதை நீடிப்பதா, குறைப்பதா, அதிகரிப்பதா என்பது பற்றியதல்ல. எமது கவனம் எதற்குத்தான் திரும்ப வேண்டும்? இன்னும் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயோ அல்லது பாராளுமன்றத்திற்கு வெளியேயோ நாம் இதை பற்றி பேசுவதில்லை. பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? எம்மால் செலுத்த முடியாவிட்டால் நாம் மீண்டும் பங்குரோத்து அடைந்து விடுவோம். කතා කරන්නේ. ප්‍රශ්නය අහම අපි මොකද්ද කරන්න යන්නේ? අපිට ගෙවන්න බැරි නම් ආපහු අපි බංකොලොත් වෙනවා. நாடு வங்குரோத்து அடையும் வரை ரணில் விக்ரமசிங்க காத்து கொண்டிருப்பது இன்றோ நேற்றோ அல்ல. நாடு வங்குரோத்து அடைந்ததும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதே ரணிலின் நீண்ட கால எதிர்பார்ப்பாகும். 2022 ஜூலை 21 அன்று இதே வகையிலேயே ரணில் ஜனாதிபதியானார். நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்பிய போது எவ்வித மக்களாணையுமின்றி தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்குள் பிரவேசித்த ரணில் ஜனாதிபதியானார். 2022 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாடு கடன் செலுத்துவதை ஒத்திவைப்பதாக அறிவிக்கும் நிலை ஏற்படுவதற்கு முன்னர் ரணிலுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டிற்கு உதவ எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்தன. ரணிலும் அவரை சுற்றியுள்ளவர்களும் கூறுவது போல உலக தலைவர்கள் உலக அமைப்புகளுடனான தொடர்புகளை பயன்படுத்தி ரணிலால் நாட்டையும் நாட்டின் மக்களையும் மீட்டிருக்க முடியும். நாங்கள் நன்றாக அறிவோம், சாட்சிகளுடன் அறிவோம். நாடு வங்குரோத்து அடைவதற்கு முன்னர் நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் நாட்டு பற்றுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கைகளுக்கு இன்னும் கொஞ்சம் விளவிடுங்கள் என்பதே ரணிலின் பதிலாக அமைந்தது. தேவையெனில் எத்தனையோ ஆதாரங்களுடன் அந்த கருத்துக்களை நிரூபிக்க முடியும். நாடு விழுந்த பின்னர் ஆட்சியை கைப்பற்றி மக்களுக்காக ரணில் என்ன செய்தார்? ரணில் நாடு விழும் வரை காத்திருந்து நாடு விழுவதற்கு உதவி கொண்டிருக்கையில் 2022 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியாகும் போது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலாலும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தனவும் நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு கொண்டுவர முதற்கட்ட பணிகளை செய்திருந்தனர். ஆனால் ஆட்சியை கைப்பற்றிய ரணில் மேலும் மேலும் மக்கள் மீது சுமைகளை சுமத்தினார். நெருங்கிய நண்பர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வரிச்சலுகைகளையும் நாட்டு மக்களை ஈடு செய்ய நேரிட்டது. அரசியல் லாபங்களுக்காக எரிபொருள், மின்சார கட்டணங்களை உயர்த்தாமல் இருந்ததன் விளைவாக ஒரே தடவையில் பெரும் சுமை மக்கள் மீது சுமத்தப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்தன. சுமை நாட்டின் மக்கள் மீதே விழுந்தது. மக்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நாட்டிற்காக நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்ற எண்ணத்தில் பொறுமையுடன் காத்திருந்தனர். நாடு விழும் வரை காத்து கொண்டிருந்து ஆட்சியை கைப்பற்றி ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார்? சுமக்க முடியாத சுமையை தாங்கிக் கொண்டிருக்கும் மக்களின் பணத்தில் 166 லட்சம் ரூபாவை 2 நாட்களுக்கு செலவழித்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றார். பிரித்தானிய மகாராணிக்கு இறுதி மரியாதை செலுத்தவும்
சார்ல்ஸ் மன்னர் முடிசூடும் வேளையில் வாழ்த்து தெரிவிக்கவும் ரணில் சென்றார். 2022 24 காலப்பகுதியில் 24 தடவை ரணில் வெளிநாடுகளுக்கு சென்றார். அதுவும் தனியாக அல்ல, 324 பேரை இந்த சுற்றுலாக்களுக்கு அழைத்து சென்றிருந்தார். 1007.346 மில்லியன் ரூபாய் இந்த வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்காக செலவிடப்பட்டது. இவை பாராளுமன்ற அன்சாட்டில் உள்ள தரவுகள். வெளிநாட்டு சுற்றுலாக்கள் சென்று ரணில் நாட்டை கட்டியெழுப்பினாரா அல்லது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினாரா? அவ்வாறு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி, நாட்டை கட்டியெழுப்பி, நாட்டின் மக்களை சுகபோகமாக வாழ வைத்திருந்தால் 2024 நாட்டின் ஜனாதிபதியாக ரணிலை தெரிவாகியிருப்பார். ஆனால் மக்கள் ரணிலை 3ஆம் இடத்திலேயே வைத்தனர். ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு 17.27% வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. அப்படிப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இப்போது ஏன் மீண்டும் திடீரென்று நாடு வங்குரோத்து அடைய போகிறது என கூறுகிறார்? அதற்கு காரணமும் இருக்கிறது. நாட்டின் மக்கள் துன்பப்படும் போது அந்த மக்களின் பணத்திலிருந்து 166 லட்சம் ரூபாவை 2 நாட்களுக்கு செலவழித்து இங்கிலாந்துக்கு சுற்றுலா சென்றமை தொடர்பில் இப்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ரணிலின் சட்டத்தரணிகளும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவும் உத்தியோகபூர்வ அழைப்பிற்காகவே ரணில் இந்த பயணத்தை மேற்கொண்டதாக கூறினர். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்தரணியும் நீதிமன்றத்தில் இது உத்தியோகபூர்வ பயணம் என கூறினார். ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன, நீதிபதி அவர்களே, இந்த சுற்றுலாவுக்கு 16 மில்லியன் ரூபாய் செலவானதாக கூறுகிறார்கள். நாங்களும் உத்தியோகபூர்வ பயணங்கள் சென்றுள்ளோம். யார் எவ்வளவு செலவழிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. இவ்வளவு ஏன் செலவானது என்று விசாரணை செய்ய வேண்டும். இந்த பயணத்திற்கு பிரித்தானிய அரசாங்கத்தால் வாகனங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் சுற்றுப்பயணத்தின் வாகன செலவு 3 மில்லியன் என கூறப்பட்டுள்ளது. எனது சேவை பெறுநர் வாகனங்களை பயன்படுத்தவில்லை. லண்டனில் தங்கியிருந்ததாக கூறப்படும் ஹோட்டல் ரேணுகா ஹோட்டல் போன்ற ஒரு சிறிய ஹோட்டல் உணவுக்கு 2 மில்லியன் சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு சாப்பிடக்கூட ஒரு மனிதனுக்கு 2 மில்லியன் செல்வதில்லையே நீதவானவர்களே. இப்போது உறுதியாகியுள்ள விடயம் என்ன? government.uk இணையதளம் ரணில் விக்ரமசிங்க சுற்றுலா மேற்கொண்ட காலப்பகுதியில் ஐக்கிய ராச்சியத்திற்கு உத்தியோகபூர்வ பயணங்களை மேற்கொண்ட அரசு தலைவர்களின் பட்டியலில் உள்ள விவரங்களை இப்போது பிரசுரித்துள்ளது. அந்த விவரங்களுக்கு அமைய 2023 செப்டம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஐக்கிய ராச்சியத்தில் உத்தியோகபூர்வ பயணம் எதனையும் மேற்கொள்ளவில்லை. அவ்வாறென்றால் இந்த சுற்றுலா பற்றி ரணில் நாட்டு மக்களுக்கு கூறியது எல்லாம் பொய்யா? நீதிமன்றத்துக்கு சொன்னதும் பொய்தானா? இவை ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்திற்கு வருவதாலா ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடு வங்குரோத்து அடைவதைப் போல் தெரிகிறது.